இதுவரை அணு உலையால் எந்த பேரிடரும் எந்த பேரழிவும் ஏற்படவில்லை, பேசுவதற்கு வார்த்தை இல்லை அப்படின்னு சொல்லுங்க. பேசல. 1979 அமெரிக்கால, 86 ரஷ்யாவில் செர்னோபில்ல, உக்ரைன்ல, அதற்கு பிறகு 2011 ஜப்பான்ல புகுஷிமா. கண்ணுக்கு முன்னாடி ரஷ்ய அதிபர் கோப்பர்சேவ் செர்னோபில்ல வெடிச்சிருச்சு, பதறிட்டாரு. இது ரஷ்ய தேசத்திற்கு மட்டும் ஏற்பட்ட பேரழிவு அல்ல, இது உலகத்திற்கே நிகழ்ந்த பேரிழப்பு, பேரழிவு என்று பிரகடனம் செய்கிறார், பேரறிவிப்பு செய்கிறார். நாம் நம்பினோம், இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது, நாம் நம்பினோம் இந்த விஞ்ஞானிகள், இந்த அறிவியல் அறிஞர்கள் நம்மை பாதுகாப்பார்கள் என்று நாம் நம்பினோம், ஏமாந்தோம் என்று சொல்லுவோம். பதிவு இருக்கு, அவர் பேசினது என்ன, பல லட்சம் ஆண்டுகளுக்கு இதன் பக்கத்தில் வராதீர்கள் என்று பெரிய கான்கிரீட் சுவரை எழுப்பி வேலியை, முழு இரும்பு கம்பி வேலியை போட்டு எழுதி வச்சுட்டு போயிட்டான் ரஷ்யால. ராஜ் சிவான்னு ஒரு ஆய்வாளர் கட்டுரை எழுதுறாரு. அவர் என்ன சொல்றாரு, ஒரு போர் நடந்தால் எப்படிப்பட்ட ஒரு அழிவை ஒரு நிலம் சந்திக்கும், அப்படிப்பட்ட அழிவை அணு உலை வெடித்தால் சந்திக்கும். ஆனால் போர் நடந்துருச்சு, ஈழ போர் நடந்துருச்சு, நம்ம அழிவை சந்தித்தோம். ஆனால் மக்கள் மீள் குடியேற்றம் செய்கிற நிலமாக அது இருக்கும். ஒரு 2 ஆண்டு கழிச்சு, 3 ஆண்டு கழிச்சு, 4 ஆண்டு கழித்து, 5 ஆண்டு கழித்து, 10 ஆண்டு கழித்து, அல்லது 1/4 நூற்றாண்டு கழித்து கூட, அரை நூற்றாண்டுக்கு அப்புறம் கூட மக்கள் மறுபடியும் மீள் குடியேற்றம் செய்கிறதற்கு வாய்ப்பான நிலமாக அது இருக்கும். ஆனால் அணு உலை வெடித்து ஏற்படுகிற அழிவு அப்படி இல்ல, சுடுகாடுதான். எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் பூமி அழியும் வரை அந்த இடத்துல மானுடர்கள் மற்ற எந்த உயிரினமும் வாழ்வதற்கு, குடியதற்கு வாய்ப்பு இல்லை. இரண்டையும் ஒப்பிட்டு பார்த்துக்கணும். ஒருவேளை அணு உலை வெடித்து அதிலிருந்து பாதிப்புக்கு ஆளாகாமல் நீங்கள் உயிர் தப்பி போனாலும் மகிழ்ச்சி அடைய முடியாதுங்கிறான். அது காரணம் என்ன? மகிழ்ச்சி அடைய முடியாது. நீ பாதிப்புக்கு ஆளாகி இருப்பாய், உனக்கு பிறக்க போற பிள்ளை பாதிப்புக்கு ஆளாகும், இது போல பிறக்கும், அவனுக்கு பிறக்க போற பிள்ளை அது போல பிறக்கும், பல 100 தலைமுறைகள் பாதிப்புக்கு ஆளாகும்ங்கிறான். அதனால உயிர் பிழைத்து ஓடிவிட்டோம் என்று நீ மகிழ்ச்சி அடைய முடியாதுங்கிறான். நான் சொல்லல, அணு விஞ்ஞானியில சொல்றான். அணுகுண்டு மேல் ஏழு அமர்ந்திருப்பதும் அணு உலைக்கு அருகில் குடியிருப்பதும் 2 ஒன்றுதாங்கிறான். இதை நானா சொல்றேன், விஞ்ஞானி சொல்றேன். அதாவது உங்களால் நம்ப முடியுதா பாருங்க, நன்கு கட்டமைக்கப்பட்ட கான்கிரீட் மதில் சுவரை லட்சம் கிலோமீட்டர் வேகத்துல ஊடுருவி செல்லுங்கிறான் அணுக்கதிர். அந்த கதிர்வீச்சு கான்கிரீட் மதில் சுவரை லட்சம் கிலோமீட்டர் வேகத்துல ஊடுருவி செல்லுதுன்னா நம்ம சதை எம்மாத்திரம் நீங்க யோசிச்சு பாரு. ஒண்ணுமே நீ செய்ய வேண்டாம். இப்ப அணு உலை வெடிக்க வேண்டாம், அணுக்களை நீ புதைக்க வேண்டாம், அணு உலையை குளிர் வச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த அணு உலை இருக்குல்ல, அதை குளிர் வச்சுக்கிட்டே இருக்கணும். அதை குளிர்விக்க நீ பீச்சி அடிக்கணும் தண்ணீரை. அதனாலதான் கடற்கரைக்கு பக்கத்திலேயே அணு உலை அமைக்கிறது காரணம். நீ ஒண்ணுமே செய்ய வேண்டாம், இந்த அணு உலையை குளிர்விக்க நீ அந்த மேல பீச்சி அடிக்கிற தண்ணீரை கடலில் பாய்த்தினாலே போதும். கதிர்வீச்சு கடலெங்கும் பாய்ந்து எல்லா உயிரினங்களும் நஞ்சாயிரும். 90 திமிங்கலங்கள் செத்து கரை ஒதுங்குச்சுல, ஏன் அதுக்கு யாருமே விவாதிக்கல? பல டால்பின்கள் செத்து கரை ஒதுங்குச்சுல, ஏன் அதை பத்தி யாருமே வாய் திறக்கல? இந்த அடையாறு திருவான்மையூர் பக்கத்துல பலாயிரக்கணக்கான மீன்கள் செத்து மிதந்து கரை ஒதுங்குச்சுல, அதை பத்தி ஏன் யாருமே பேசல? திடீர்னு இத்தனை ஆயிரம் மீன்கள் ஏன் செத்துச்சு, ஏன் ஒருத்தனும் பேசல? ஒரு தொலைக்காட்சி பொதுவாகத்துக்கு எடுக்கல. 90 திமிங்கலம் ஒரே நேரத்தில் செத்து ஏன் கரை ஒதுங்குது, ஏன் யாரும் பேசல? காரணம் இந்த கதிர்வீச்சு தான். அணு உலையில தயாரிக்கிற மின்சாரம் 1000 மெகாவாட் மின்சாரத்தை தயாரிக்கிறதுல 27 டன் அணுக்கழிவு வருதுங்கிறான் ஆண்டு ஒன்றுக்கு. அப்படின்னா எவ்வளவு அணுக்கழிவு வரும்னு பாத்துக்கிறீங்க. சாதாரணமா கடந்து போயிட முடியாது. அந்த வீரியத்தினுடைய பாதி அளவு குறை 24,000 ஆண்டு ஆகும்னா மொத்தமா 48,000 ஆண்டு, 50,000 ஆண்டு வச்சுக்கிறோம். இது எந்த மாதிரி கணக்கு எவனுக்கும் தெரியாது, சும்மா ஒரு குத்து மதிப்பு தான், தோராயமா. பாதுகாப்பா கூட இருக்கட்டும், எனக்கு வேண்டாம், என் மண்ணில் வேண்டாம், தயவு செய்து எடுத்துட்டு போ. இந்த கூடங்குளம் அணு உலையில் தயாரிக்கிற மின்சாரத்தை நான் மட்டும் பயன்படுத்தல, எல்லா மாநிலங்களுக்கும் பகிர்ந்து பிரித்து கொடுக்குறீங்க. அந்த மாநிலங்கள்ல புதைங்கல, பாதுகாப்பானதானே. டெல்லி பாராளுமன்றத்துக்குள்ள புதைங்க, பக்கத்துல புதைங்க, குஜராத்ல புதைங்க, பீகார்ல புதைங்க, மத்திய பிரதேசத்துல புதைங்க. புதைங்களே உங்களை வேணாம்னு சொல்லல. கேரளால புதைங்க, கர்நாடகால புதைங்க, ஆந்திரால புதைங்க. ஆனால் மின்சாரம், அணு உலை எனக்கு, அணு கழிவு எனக்கு, அழிவு எனக்கு, மின்சாரம் உங்களுக்கா? புதைங்கல, பாதுகாப்பானதா நாங்க நம்புகிறோம். இந்தியாவில் தமிழ்நாடு தான் மாநிலமா, எத்தனை மாநிலம் இருக்கு, அங்க புதைங்கல. ஏற்றுக்கொள்வார்களா பாப்போம். எந்த எல்லைக்கும் போய் நாங்க போராடுவோம். அணுக்கழிவை என் தாய் நிலத்தில் புதைக்க நாங்க அனுமதிக்க மாட்டோம். இந்த நச்சு திட்டங்களை, நாசகார திட்டங்களை, மீத்தேன், ஈத்தேன், ஸ்டெர்லைட், இந்த அணு உலை, கெயில் எரிவாயு, நீற்றணும், இதையெல்லாம் விரட்டி அடிக்கிற காலத்தை விரைவில் நாங்கள் உருவாக்குவோம். எங்களுக்கு எங்கள் தாய் நிலம் வாழ்விடமா இருக்கணும், எதிர்கால பிள்ளைகள் வாழுகிற பூமியா விட்டுட்டு போகணும். அணுக்கழிவை தமிழகத்தில் வைப்பது என்பதை மத்திய அணுசக்தி துறை மறந்து விடணும். மத்திய அரசு, மாநில அரசு இது கைவிடணும். இல்லை என்றால் ஒரு வேலையங்கள் கிடையாது. நாங்க வாழ்றது இன மக்களின் எதிர்கால நலன்காதான். இந்த நாங்க கட்சி வச்சிருக்கிறதெல்லாம் தேர்தல் வென்று ஆட்சிக்கு வரணும், அதிகாரத்துக்கு வரணும் இல்ல. அதெல்லாம் அப்புறம். முதல்ல வாழ்ற இடத்தை, என் பூமியை காப்பாற்றணும், என் நிலத்தை காப்பாற்றணும், என குடிக்க நீர், சுவாசிக்க காற்று என் பிள்ளைகளுக்கு வச்சுட்டு போகணும். அதான் எங்க கனவு. அதுக்கு என்ன விலையும் கொடுத்து நாங்க போராடுவோம்.